கடந்த வாரம் நான் குடும்பத்தோடு சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டைக்கு காரில் பயணம் செய்து வந்தபோது ஒரு விபத்து ஏற்பட்டது. அது தொடர்பாக விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற ரீதியில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகாக நடந்த சம்பவங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல விஷயங்களையும் விசாரித்து பார்த்தபோது அது விபத்தா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்கிற ஒரு வலுத்த சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரை திட்டமிட்ட தாக்குதல் என்கிற ரீதியிலான பிரைம ஃபேசி முகாந்திரம் இருப்பதாக நான் கருதுகிற காரணத்தினால விழுப்புரம் எஸ்பி அவர்களை சந்தித்து இந்த கேஸில் பிளான்ட் அட்டாக் திட்டமிட்ட தாக்குதல் முகாந்திரம் இருப்பதாக காவல்துறையினர் கருதி அது சம்பந்தமான விசாரணை அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என்கிற மனுவை அளித்திருக்கிறேன். அதாவது நான் வந்தப்போ விழுப்புரம் ஜானகிபுரம் பஸ் அந்த பிரிட்ஜில் பஸ்ஸு லெஃப்ட் லேன்லேருந்து நாங்கள் எங்களுக்கு சைடு கொடுத்துட்றாங்க. சைடு கொடுத்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் டக்குன்னு டேர்ன் ஆகி பிரேக் போடுது. அதனால் என்னுடைய கார் அந்த பஸ்ஸில் போய் முட்டுது. ஆனால் என்ன அதை தாண்டி பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, விபத்து நடந்த 2-3 நிமிஷத்துக்குள்ளாக மேலும் 2 நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் எங்களுடன் மோதி அந்த பஸ்ஸுக்கு முன்னும் பின்னாகவும் உடனடியாக நிறுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் ஓனர்னு ஒருத்தர் எங்கிட்ட பேசினார். பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓனர் ஏன் பஸ்ஸில் வந்தார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த நேரத்தில் இருந்தது. அந்த 2-3 பஸ்ஸிலிருந்து டிரைவர் அந்த பணியாளர்கள் எல்லாம் எங்கள் காரை சூழ்ந்தாங்க. அந்த நேரத்தில் உளுந்தூர்பேட்டையினுடைய பாஜக நகர தலைவர் வாகனம் எதேச்சா அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் இறங்கி வந்ததுக்கப்புறம் பஸ் ஓனர் என்று சொல்லப்பட்ட நபரும் மற்றவர்களும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதுவும் தவிர எங்களுடன் மோதி அந்த பஸ்ஸில் பயணிகள் யாரும் இல்லை. ஒரு 5-6 பேர் முண்டாபணியோடு உட்காந்துருந்தாங்க. பயணிகள் இல்லாமல் அந்த பஸ் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. தவிரவும் அந்த பஸ்ஸு இந்த ரூட்டுக்கான பர்மிஷனும் அந்த பஸ்ஸு வாங்கியதாக அந்த குறிப்பிட்ட நம்பர் உள்ள அந்த பஸ் நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ் இந்த லைனில் ரூட் பர்மிஷன் வாங்கினதாகவும் தெரியவில்லை. தவிரவும் அந்த நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் 2 நிமிஷத்தில் 3 பஸ் அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக கிராஸ் ஆகிற அளவுக்கு எண்ணிக்கையிலான பஸ்ஸுகள் இந்த ரூட்டில் செல்லலை. அதுவும் போகிறது ஒரு 40 பஸ் போகுது. டோல்கேட்டில் சர்வேலாம் எடுத்துட்டேன். 40 பஸ்ஸு போகுது. 40 பஸ்ஸும் வீக்கெண்டில் தான் போகுது. வீக் டேஸில் அவ்வளோவெல்லாம் அந்த பஸ்ஸு இல்லை. அப்படி இருக்கும்போது 3 பஸ்ஸு எப்படி 2 நிமிஷத்தில் அங்கே நின்றுச்சு ஸ்பாட்டில்ங்கிற சந்தேகம்லாம் இருக்குது. இதெல்லாம் காவல்துறையினரிடம் தகவல் அளித்திருக்கிறோம். அவங்க விசாரித்து இந்த கோணத்தில் இதில் இருக்கிற விஷயங்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு புகார் அளிக்கிறோம். இல்லை, அது முருகர் மாநாட்டை பொறுத்தவரை மிக பெரிய அளவில் மிக சிறப்பாக, இன்னும் சொல்லப்போனால் மாநாடு ஆரம்பிக்கல அதுக்குள்ளே எங்களுடைய அந்த அறுபடை வீடுகளை பார்ப்பதற்காக பக்தர்கள் தினந்தோறும் 100கணக்கில் மதுரையில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பொறுக்காத திராவிட மாடல் அரசு எப்படியாவது தடைகளை ஏற்படுத்தி விடலாம் என்று உயர்நீதிமன்றத்தில் போய் கொட்டு வாங்கிட்டு வந்திருக்குது. ஆகையால் எங்களுடைய மாநாடு மிகச்சிறந்த அளவில் இந்து மக்களினுடைய ஒரு விழிப்புணர்வுக்கும் எழுச்சிக்கும் உதாரணமாக மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது. நீங்கள்லாம் கூட வரணும் ஞாயிற்றுக்கிழமை. நானும் கூட அதுக்கு தான் உடம்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் முதல்ல ஈவெண்ட் மதுரை முருகன் மாநாடு தான். சார், முருகபக்தர் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாணுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதில் அரசியல் வாடகை வீசுதுன்னு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டுறாரு. சேகர்பாபும் வரட்டும், நாங்களாம் வரவோம். நான் சொன்னோம் காய் வேட்டி கட்டின்னு ஊரை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் நடத்தும்போது பயணிகள் நடத்தும்போது அரசியல் வாசனை இல்லை. இவங்க இதில் நடத்துறது அரசியல் வாடகை இல்லைங்க. நீங்கள் அரசியல் வாசர் இருக்குது, இது இருக்குது. உண்டியல் காசு எடுத்து தானே நடத்துறீங்க. எங்களை மாதிரி சொந்த காசு போட்டு நடத்தலையே. உண்டியல்லேருந்து காசு எடுத்து அந்த உண்டியல் காசை அபகரித்து தானே அறநிலை அபகரிப்புத்துறை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம உண்டியலில் காசு போடுறது எதுக்காக போடுறோம்? இவங்க முந்திரி பூக்கடை வாங்கி சாப்பிட்றதுக்கும் இவருடைய இன்னோவா காரில் டீசல் போடுறதுக்குமா நீங்கள் உண்டியலில் காசு போடுறீங்க? கோவிலை டெவலப் பண்ணணும்னு போடுறோம். ஒரு கோயிலை டெவலப் பண்ணியிருக்காங்களா? எத்தனையோ கோவிலை அறநிலையத்துறை அழித்திருக்கிறது. ஒரு கோவிலையாவது அறநிலையத்துறை கட்டியிருக்கிறதா? அதனால் சேகர்பாபுலாம் பேசக்கூடாது. விருப்பப்பட்டால் வரட்டும் மாநாட்டுக்கு.
நாங்கள் வந்து அழைக்கிறேன், இந்த நேரத்தில் அழைக்கிறேன், இன்னும் 2-3 நாள் இருக்குது, வர சொல்லுங்கள். முதலமைச்சர் அழைப்பு கொடுப்பீங்களா சார்? முதலமைச்சர் அழைப்பு கொடுப்பீங்களா? நேரில் மாநாட்டில் கலந்து சொல்லி முதலமைச்சர் அழைப்பு கொடுப்பீங்களா? தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்குலாம் அழைப்பு கொடுக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிறிஸ்தவ மாநாடு, இஸ்லாமிய மாநாடுனா தான் வருவார், முருகன் மாநாடுனா வரமாட்டார். அதனால் அவருக்கு அழைப்பு கொடுக்குறது. திருச்சியில் நடக்கிற விசிகா பேரணிக்கு காவல்துறை உடனடியாக அனுமதி கொடுக்குது. நம்ம மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க சார். இந்த இ பாஸு, அந்த ட்ரோன் கேமரா அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையான பாஸு. கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கிட்ட குட்டு வாங்கி கோர்ட் என்ன சொன்னிச்சு, இப்போ என்ன திமுக காரங்க மட்டும்தான் மீட்டிங் போடணுமா தமிழ்நாட்டில், வேறு எந்த கட்சியும் மீட்டிங் போட்டால் நீங்கள் அனுமதிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயர்நீதிமன்றத்திடம் கொட்டு வாங்கியதற்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த அனுமதி இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கிறது. திமுக மீட்டிங்கு கூட்டமே வர்றதில்லை, உங்களுக்கே தெரியும், சேர் மட்டும்தான் இருக்குது. வர்ற 4 பேர் அந்த சேரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் திமுக மீட்டிங்கு, விசிகா மீட்டிங்னா உடனடியாக அனுமதி கிடைக்குது. ஆனால் எங்களுடைய மீட்டிங் பிஜேபி கொடியை பார்த்தாலே பதறாங்க சார். நாங்கள் போய் ஏற்கனவே இருக்கிற கம்பத்தில் கொடி இறக்கிட்டு திருப்பி ஏற்றினா கேஸ் போடுறாங்க. ஆனால் திமுக கொடி பாருங்கள், நேஷ்னல் ஹைவேஸில் நீங்கள் சென்னையிலேருந்து வாங்க, எத்தனை கோடி இருக்குது? 100 அடி கம்பம், 180 அடி கம்பத்தில் எத்தனை கோடி இருக்குது? இங்கே திராவிட மாடல் அரசு ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பிஜேபியை பார்த்து அஞ்சு நடுங்குகிறது. பிஜேபியை பார்த்து, பிஜேபி கொடியை பார்த்தா திமுகவுக்கு கொலை நடுங்குகிறது. அதனால் நாங்கள் எந்த மீட்டிங் இந்து அமைப்புகள் பண்ணாலும், இந்து முன்னணி பண்ணாலும், பிஜேபி பண்ணாலும் இவங்கள் தடையை ஏற்படுத்துவதற்கான தகிடு திட்டங்களை கட்டமைத்து விடுகிறார்கள். சார், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறதுக்கு விசிகாவுக்கு எந்த நிபந்தனை இல்லை, எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் பாஜக இருக்கிறதுனால எங்களால் அங்கே சேர முடியாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு சார். நீங்கள் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து திமுகவினுடைய கச்சேரியில் ஜங்கு செக்கு போடுற இடத்துக்கு போயிட்டாருங்க. அதனால் அவருடைய இதை வந்து பேச்சை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. 2009 உச்சக்கட்ட போர் நடந்தபோது அந்த உச்சக்கட்ட ஈழத்தில் சொல்கிறேன், ஈழத்தில் அந்த விஷயங்களுக்கு எதிராக பேசியதாக காட்டிக்கொண்ட கட்சி அங்கே 1.5 லட்சம் பேர் இறந்து அந்த ரத்த ஈரம் காய்வதற்குள்ளாக காங்கிரஸோடு கைகோர்த்து, சோனியாவோடு கைகோர்த்து மேடையில் நின்னவர் திருமாவளவன். அவருக்கு வந்து அரசியல் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதனால் அவர் பேசுகிறத ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு சார், திட்டமிட்டு மதவாத மாநாடு நடத்துகிறதா ஐடியான்னு சொல்லியிருக்காரு. யார் விசிகா மாநாட சொல்கிறாரா? நீங்கள் வந்து முருகர் மாநாடு குறித்து பார்த்தீங்கன்னா மதவாதியாக திட்டமிட்டு மாநாடு நடத்துகிறதா அவர். மதவாதம்னா என்னங்க? ஒரு குறிப்பிட்ட மதத்தை போற்றி, ஒரு குறிப்பிட்ட மதத்தை புழுதி வாரி தூற்றி திட்டுவதற்கு பேர் தான் மதவாதம். நாங்கள் என்றைக்காவது எந்த மதத்தையாக திட்டிருக்கோமா? ஆனால் விசிகா திட்டிருக்கு. அசிங்கமாக பொம்மை இருந்தால் தான் அது வந்து இந்து கோவில்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இந்து திருமணங்களில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு கொச்சையான அர்த்தத்தை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்படி இந்து தர்மத்தை அழிக்கிறது தான் என்னோட நோக்கம்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். இப்போ எங்கன்னே தெரியல, ரொம்ப நாள் ஆளை காணும், மறுபடியும் சொல்லுவார் இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்னு. ஆகையால் வந்து இதுதான் மதவாதம். நாங்கள் பேசுகிறது மனிதவாதம். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் மதவாதத்தை பேசி கொண்டிருக்கிறது. பாஜக மட்டும்தான் மனிதவாதத்தை பேசி கொண்டிருக்கிறது. சார், பாமக நடக்கிற குழப்பத்துக்கு பாஜகவோட தலையீடு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். இது இந்த கருத்தெல்லாம் யாருங்க சொல்கிறாங்க உங்களுக்கு? ஏங்க உங்கள் வீட்டு குழாயில் தண்ணி வரலனா கூட பாஜகவோட தலையீடு இருக்குன்னு சொல்லி. இல்லை சார், இல்லைங்க, பாஜக இடதுசாரி சிந்தனைகளோடு துவங்கப்பட்ட பாமக இன்னைக்கு வலதுசாரி சிந்தனை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு. பிஜேபி வலதுசாரி கிடையாது. இந்த வலதுசாரி வாயில் சாரிலாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க. நாங்கள் வந்து இந்திய தத்துவத்தை பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம். இடதுசாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வலதுசாரின்னு பேர் வச்சா அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எங்களுது இந்திய தத்துவம். மற்ற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை பேசி கொண்டிருக்கிறது. கம்யூனிசம் வெளிநாட்டிலேருந்து வந்த தத்துவம், திராவிடம் கார்டுவலுங்கிற வெள்ளைக்காரன் கொடுத்த தத்துவம், காங்கிரஸ் ஆரம்பித்ததே வெள்ளைக்காரன் தான், இப்போயும் இத்தாலிக்காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இப்போ களத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்திய தத்துவத்தை பேசுகிற ஒற்றை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எங்களுடைய தத்துவம் இந்திய தத்துவம். இந்த வலதுசாரி வாயில்சாரின்ற டேக்கெல்லாம் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு உட்கட்சி பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. அதுலேயும் பாஜகவை தொடர்பு படுத்துபவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீதான ஒரு பயத்தில், பாமக யாரும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல, வெளிலேருந்து யாராவது புழுதி வாரி இந்த மாதிரி பொருள் ஏதாவது கேள்வி சார், இந்து மக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஆட்சி வரணும், அப்படியே கூட்டணி ஆட்சியில் தான் எங்களுடைய கட்சி இடம்பெறும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவரோட செயலுறவு பேசிட்டு இருக்காரு. யார்? அன்புமணி. அது தொடர்பாக அவங்களுடைய கருத்து இல்லை சார். அவருடைய கூட்டங்கள் எல்லா கூட்டங்கள்லேயும் அவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரணும், கூட்டணி ஆட்சியில் தான் எங்கள் கட்சி இடம்பெறும் அப்படின்ட்டு. அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் இல்லை சார். இந்து மக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இது பண்ணுறீங்க.
இப்போ கிறிஸ்தவர் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, ஆதரவு இல்லாத பிஜேபி வளர்த்துருங்க. இல்லை, நாங்கள் அப்படிலாம் முன்னிலைப்படுத்தலைங்க. அதாவது இந்து மக்களை கொச்சைப்படுத்துவதை தமிழகத்தில் ஒரு அரசியலாக பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக நாங்கள் இந்த மாதிரி இந்து மக்கள் மனதை புண்படுத்தி ஒரு அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ நாளைக்கு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும்